சாவர்மா வீட்டிலேயே செய்ய முடியும்னு கேள்விப்பட்டு இருப்பீங்க இல்ல இல்லையா? சரி, உட்காருங்க. சுவையகன் உலகத்துக்குள்ளே நம்ம சமையலறையிலேயே ஒரு பயணம் போகலாம். அடிப்படையில இருந்து ஆரம்பிக்கலாம். கொஞ்சம் கோழி இறைச்சி, கொத்தமல்லி தூள், மிளகாய் தூள், இன்னும் ஒரு ரகசிய பொருள் பூண்டு. இதையெல்லாம் கோழியுடன் நல்லா கலந்து ஊற வைங்க. அது உருக நேரத்துல கொஞ்சம் காய்கறிகளை நறுக்குவோம். மொறுமொறுப்பான கீரை, தக்காளி, கொஞ்சம் வெங்காயம்னு. அரே, பிடா ரொட்டி இருக்கா? சூப்பர், லேசா சுட்டுக்கோங்க. அப்போதான் சூடா மொறுமொறுப்பா இருக்கும். இப்போ ஓர்மாவை தயாரிக்கலாம். பிடா ரொட்டியை விரிங்க. ஊத்துற வச்ச கோழி இறைச்சியை வைங்க. அதன் மேல காய்கறிகள் அடுக்குங்க. தஹினி அல்லது பூண்டு சாஸ் நிறைய ஊத்துங்க. சுருட்டிட்டீங்கன்னா வீட்டிலே செய்த ஓர்மா ரெடி. சுலபம் தானே? நீங்களும் முயற்சி பண்ணுங்க. இன்னைக்கு ராத்திரி உங்க சாப்பாட்டு மேஜையில் ஒரு மத்திய கிழக்கு சுவைய கொண்டு வாங்க.